பெண்கள் பாலியல் பிரச்சனையை பற்றி சொல்லியிருக்கு. தயவு செய்து எல்லாரும் போய் பார்க்கணும். எல்லாருமே எல்லா பெண்களும் போய் பார்க்கணும். அவ்வளோதான். அதாவது நீங்கள் போய் ஒரு ஸ்கூலில் போய் டீச்சர் என்ன சொல்கிறாரோ அதான் படிப்பாங்க. பாலா சொன்னதை மோல் பண்ணிட்டார். பாலான்கிட்ட ஒரு களிமண்ணை கொடுத்தா கூட அவர் ஒரு பிள்ளையாராவோ ஒரு இயேசுநாதராவோ ஒரு அல்லாவாவோ காமிப்பார். அதனால் அவரோட படம் எப்பவுமே பெஸ்ட். எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. நல்ல படம் தான், பார்க்கலாம். இதுக்கு 100 out of 100 இந்த படத்துக்கு. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், மெயினான படம் இதுதான். யாரும் பார்க்க மறந்துடாதீங்க. ஏன்னா இது எல்லா படத்தை விட ரொம்ப ஹைலைட்டாக ஆகலாம், எது வேணாலும் ஆகலாம், யாருக்கு தெரியும். ஆனால் இந்த படம் நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். இந்த உலகத்தில் ஒருத்தர் பார்க்கப்பட்ட கூட என்னால் சும்மா இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் லேகாக இருந்துச்சு. ஏன்னா பாலா சார் ரொம்ப நாள் கழிச்சுக்கு அப்புறம் பாலா சாருக்கு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு விளைச்சானோ அதுக்காக மட்டும்தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லேகாக தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இன்டர்மிஷன் முன்னாடி இருந்து ஓகே. நடிப்பு வேற லெவல். நடிப்பு செம்ம. செகண்ட் ஹாஃபில் செம்ம இது மாசு, பயங்கர மாசு, பயங்கர ஃபீலிங். உண்மையிலேயே பயங்கர ஃபீலிங். ஆனால் அது ஒரு மெசேஜ் மாதிரி படம். அது அதாவது பொம்பளை பிள்ளைங்களை தப்பான கோலத்தில் பார்க்குறவங்களுக்கும் இது ஆனால் ஃபேமிலியாக பார்க்குற படம். பொங்கலுக்கு ஒரு சிறப்பான படம் பார்த்த ஒரு திருப்தி இருக்குது. ஓகே, தேங்க்யூ சார். ப்ரோ பயங்கரமாக இருக்கு. இப்போ எல்லாமே பாலான டைரக்ஷன் பயங்கரமாக இருந்தது. அந்த இது சென்டிமெண்ட்லேருந்து எல்லாமே பயங்கரமாக ஒர்க் அவுட் இருந்தது. அண்ணன் ஆக்டிங் பயங்கரம் சூப்பராக இருந்தது. எல்லாருமே மிக்சின் சார், சமுத்திரகனி அண்ணா எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. படம் வேற லெவல். அருண் விஜய்க்கு இது புது இல்லை. அவர் இது மாதிரி பண்ணதில்லை. இல்லை பாலா சார் படத்தில் பண்ணியிருக்காருக்குன்னு விக்ரம் சூர்யா பண்ண மாதிரி அவங்களுக்கு ஒரு கம்பேக். அப்படியே அந்த மாதிரி இது அருண் விஜய்க்கு இல்லை. வழக்கமாக பாலா சார் படம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு பிரதர். நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காரு. சூர்யா சாரும் நல்ல ஆக்டர் தானே. இவரோட ஆக்டிங்கு அவருக்கு உண்டான வாய்ப்பு இப்போ கிடைக்கும் போது அதை நல்லா பயன்படுத்தியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப சென்டிமெண்டலாக இருந்தது. தங்கச்சி சென்டிமெண்ட் அதிகமாக இருக்கு. பாலா சார் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா சென்டிமெண்ட் ஃபுல்லா. இது தங்கச்சி சென்டிமெண்ட் நல்லா இருக்கு. அருண் விஜய் ஆக்டிங் சார் வெரி சூப்பர். ஃபுல் ஆக்ஷனும் இருக்கு. ஃபுல் ஆக்ஷன் மூவி. எமோஷனல் ஜாஸ்தி. அது கனெக்ட் ஆகுது எல்லாருக்குமே. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. இல்லை நல்லா சூப்பராக போச்சு. கிளைமேக்ஸும் நல்லா இருந்தது. பிஜிஎம் அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் என்னை பொறுத்த வரைக்குமே ஒரு இடத்துலையும் ஒரு சீக்வன்ஸும் ஏன்னா ரொம்ப த்ரில்லிங்கான சீனு. ஒரு சீன்ஸ்லையும் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே சொல்லவே தேவை. ஒரு இடத்துலக்கும் லேகே இல்லை. சூப்பர்ண்ணா, நல்லா இருக்கு. பார்க்கலாண்ணா. நல்லா இருக்கு. சூப்பர்.